நம்ம வியாஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனை உடனே தெரிஞ்சு கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் பார்த்து பயனடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நீங்கள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, தண்ணி குடிச்சு 1 நாள் ஆச்சு. அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பில்டிங் வருது, பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் வருது. அந்த 3 கதவுகள்லையும் 3 இது எழுதப்பட்டிருக்கு. முதல் கதவில் தண்ணீர் இலவசம்னு எழுதப்பட்டிருக்கு. 2வது கதவில் உணவு இலவசம்னு எழுதப்பட்டிருக்கு. 3வது கதவில் தங்கம் இலவசம்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் முதல்ல எந்த கதவை திறப்பீங்க? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. நீங்கள் தாகமாக வந்ததுனால தண்ணீரோட கதவை திறக்கலாம், இல்லை பசியாக இருக்கீங்க அப்படிங்கிறனால உணவோட கதவை திறக்கலாம். பக்கத்திலே ஹோட்டல் இருக்குது, நமக்கு பணம் இருந்தால் போதும், நம்ம எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தங்கம் இருக்கிற கதவை கூட திறக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் உங்கள் கார் கதவை திறந்தால் தான் வெளியவே வர முடியும். ஸோ விடை என்னென்னா, உங்கள் கார் கதவை தான் நீங்கள் முதல்ல திறப்பீங்க. ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனைவி கணவனுக்கு ஆப்பிளை கொடுக்குறாங்க. கணவன் யோசிக்கிறாங்க, ஏன்னா ஏற்கனவே 2 முறை நம்மளை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா, இந்த தடவையும் இதில் ஏதாவது ஒரு சதித்திட்டம் இருக்கும், அதனால் இவகிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு கணவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதனால் வா நம்ம பாதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. மனைவியும் அதை சரிசமமாக வெட்டுறாங்க. கணவர் ஒன்றையும் மனைவி ஒன்றையும் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கணவர் இறந்துடுறாரு. எப்படி? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. மனைவி ஆப்பிளை வெட்டின கத்தியில் ஒரு பக்கத்தில் மட்டும் விஷம் தடவிருக்காங்க. அதை சரிசமமாக வெட்டும்போது விஷம் இருக்கிற பக்கம் கணவனுக்கும் விஷம் இல்லாத பக்கம் மனைவிக்கும் வந்து சேரும். நடு வானத்தில் ஏரோப்ளேன் ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கு. தீவிரவாதி ஒருத்தன் நம்ம பயணம் படத்தில் வந்த மாதிரியே ஏரோப்ளேனை ஹைஜாக் பண்ணிட்டான். விமானத்தோட பின்பகுதியில் 5 பயணிகளை பிடிச்சு வச்சிருக்கான். தன்னோட டிமாண்ட் படி தனக்கு தேவையான பணம் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே விமானத்தோட கேப்டன் கிட்ட 6 பேராஷூட் கேட்குறான். அந்த 6 பேராஷூட் கிடைச்ச உடனே அந்த 5 விமான பயணிகளையும் அங்கேயே கட்டி போட்டுட்டு அவன் மட்டும் கீழே குதிச்சிடுறான். எதுக்காக அவன் 6 பேராஷூட் வாங்கி அதில் 5 பேராஷூட்டை அந்த பயணிகள் மேலே கட்டி இவன் மட்டும் தனியாக குதிச்சான்? இதுதான் உங்களோட கேள்வி. உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிறது. உங்களுடைய நேரம் முடிவடைந்தது. விடை என்னன்னா, அவன் பெரிய தீவிரவாதி. அவன் ஒரு பேராஷூட் மட்டும் வாங்கியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு டேமேஜான பேராஷூட்டை கொடுத்து அவனை சாகடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவன் பிணைக்கைதியோடு சேர்த்து 6 பேராஷூட்டை கேட்டிருக்கான். பிணைக்கைதிகளோட அவனுக்கு வேலை இல்லை, அதனால அவன் மட்டும் குதிச்சிட்டான். ஒரு கப்பல் விபத்துலேருந்து தப்பிச்ச மாலுமி ஒருத்தர் ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறாரு. அந்த தீவில் ஃபுல்லாக பெண்கள் தான் இருக்காங்க. ஆண்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு தூக்கு தான். ஸோ இவர் உள்ளே போனதுனால இவரை மயக்கம் தெளிய வச்சு தூக்கு மேடையில் முன்னாடி நிப்பாட்டி கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. அவர் ஒன்று சொல்கிறாரு. உடனே இந்த பெண்கள் எல்லாருமே அவருக்கு தேவையான உணவு, போகிறதுக்கு போட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பார்? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களின் நேரம் முடிவடைந்தது. என்ன சொன்னார்னா, அவரோட கடைசி ஆசையாக இந்த தீவுலேயே ரொம்ப அசிங்கமான பொண்ணு தான் என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொண்ணு மட்டும் இல்லை, உலகத்தில் மனிதனாக பிறந்த யாருமே தன்னை அசிங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவரை வழி அனுப்பி வச்சிட்டாங்க. ஒரு திருடன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம தூம் படத்தில் வர ஹிருத்திக் ரோஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு திருட போகிறான். அந்த இடத்துக்கு ஹை செக்யூரிட்டி இருக்குது. நீங்கள் உள்ளே போகணும்னாலே அங்கே இருக்க செக்யூரிட்டி மேன்ட்ட கரெக்டான கோடை சொன்னால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மறைஞ்சி நின்று என்ன கோட் வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த பில்டிங்குள்ளே ஒரு ஆள் வர்றாரு. செக்யூரிட்டி அவங்கக்கிட்ட 1 அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உள்ளே போகிறவர் என்ன சொல்கிறாருன்னா 3ன்னு சொல்கிறாரு. உடனே கதவு திறக்கப்படுது. அடுத்து ஒருத்தர் வர்றாரு.
அவர்கிட்ட செக்யூரிட்டி கார்டு 3 அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போகிறவர் 5 அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதவு திறக்கப்படுது. உடனே நம்ம திருடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ அவரும் அதுபடி உள்ளே போகிறாரு. செக்யூரிட்டி கார்டு கேள்வி கேட்குறாரு. 5 அப்படின்னு கேட்குறாரு. திருடனும் 7 அப்படின்னு சொல்கிறாரு. திருடனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஏன்? உங்களின் நேரம் ஆரம்பமாகிறது. உங்களுடைய நேரம் முடிவடைந்தது. விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா 1க்கு இங்கிலீஷில் 3 எழுத்துக்கள். ஸோ 3 தான் ஆன்சர். 3 அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா 3க்கு 5 எழுத்துக்கள். ஸோ 5 தான் ஆன்சர். அப்போ 5ன்னு சொன்னாங்கன்னா 5க்கு 4 எழுத்துக்கள். 4 தான் ஆன்சர். அவன் 7ன்னு சொன்னதுனால மாட்டிக்கிட்டான். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடைய ஷேர் பண்ணிருங்க. என்ன நண்பர்களே, ரிடில்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் எத்தனை ரிடில்ஸ்க்கு கரெக்டான பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். என்றும் நட்புடன் வியாஸ்.